ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய மார்னிங் ரொட்டீன்னு சொல்லலாம். கெட் ரெடி வித் மீ அந்த மாதிரியும் சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஸ்கூலுக்காக நான் வந்துட்டு ரெட் ட்ரெஸ் போட்டுட்டு போனேன். ஏன்னா இன்றைக்கி ஸ்கூலில் இன்ட்ரடக்ஷன் பசங்களுக்கு ரெட் கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால நானும் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு முடியை பிளாட் பண்ணிவிட்டு நான் ரெடி ஆகிட்டேன். சரி சாமிக்கு பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு சாமிக்கு விளக்கு ஏற்றிட்டு சாம்பிராணி காட்டிட்டு சாமி இடமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. எங்கள் மம்மி நேற்று சாமியால் கழுவி வச்சாங்க. அதனால வந்துட்டு ஃபுல் நீட்டும் க்ளீனாக இருக்கும். ஸோ நான் வந்து சாமி கும்பிட்டு இருந்தேன். என்ன சாமிக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன வேணும்னு, என்ன பண்ணணும்னு. ஸோ இது வரைக்கும் பண்ணதுக்கு சாமிக்கு தேங்க்ஸ். இதுக்கப்புறம் பண்ண போகிற நல்லதுக்காக தேங்க்யூ சொல்லிவிட்டு நான் வந்துட்டு கிளம்பிட்டேன். வாழ்க்கையில் எவ்வளோ தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் நம்ம வேலை நம்ம பார்த்து தான் ஆகணும். டைம் வந்து எல்லாத்தையும் ஹீல் பண்ணோம், எல்லாத்தையும் சரி பண்ணோன்னு வெயிட் பண்ணின்னு இருக்கோம் அந்த குட் டேஸ்க்காக. ஸோ எப்போவுமே மண்டேனாலே எல்லோரும் சோகமாக ஆஃபீஸ் போவாங்க. நான் வந்துட்டு நானும் அப்படி தான். இன்னொரு 5 டேஸ் ஆஃபீஸ் போகணுமேன்னு நினச்சேன். பட் மார்னிங் பாசிட்டிவாக நம்ம ஏந்திச்சு போனாலே போதும், அந்த வீக் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு ஃபுல்லாக பாசிட்டிவ் மைண்டோடவே தான் போன வேலைக்கு. ஸோ எல்லோரும் எனக்குமே உடம்பு சரியில்லை. பட் தென் நான் சாட்டர்டே ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுட்டு வந்து தான் நான் மண்டே ஆஃபீஸ்க்கு போக முடிஞ்சிச்சு. ஸோ ஒருத்தருக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, ஒருத்தங்களுக்கு இருக்குதுன்னு பிரச்சனை, இன்னொருத்தங்களுக்கு இல்லைன்னு பிரச்சனை. ஸோ என்ன நடந்தாலும் எல்லாருக்கும் ஒன்று ஒன்று இருக்க தான் செய்யும். அதுக்காக நம்ம ஸ்டாப் ஆகிடக்கூடாது எங்கேயுமே. நம்மளை நம்மளே மோட்டிவேட் பண்ணி நம்ம ஜர்னியை மூவ் பண்ணணும். பாய்.